நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு சவுதி அரேபியாவில் சூப்பரான ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள். சவுதி அரேபியாவில் வந்து மீட்னு பார்த்தா சிக்கன் வந்து அந்த அளவுக்கு டெண்டராக சாஃப்டாக நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு ஃப்ரோசன் மீட் தான் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் எல்லா மசாலாவையும் அரைச்சி போட்டு குழம்பு வச்சாதான் அதுக்கு நம்ம ஊர் சாப்பாடு ஸ்டைலில் நம்மளுக்கு சாப்பிட முடியுது. இல்லாட்டா வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் பாதி வந்து சிக்கன் 65க்கும் மீதி வந்து குழம்புக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். சிக்கன் 65க்கு நான் வந்து யூஸ்வலாக கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பராக நல்லா ஊறி மசாலா இறங்கி வந்திருக்கும். இப்போ குழம்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சீரகம், மிளகு, தேங்காய், அதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டு அது குழம்புக்கு ஆட் பண்ணோன்னா குழம்பு டேஸ்ட்டு வந்து அப்படி இருக்குங்க. அந்த ஸ்மெல்லே வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த மசாலா வந்து டேஸ்ட் தூக்கி கொடுக்குது குழம்புல. ஸோ இப்போ வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகு சீரகம் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு தனியாக வறுத்து எடுத்து வச்சுப்பேன். அப்போது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து ஆட் பண்ணும்போது அப்பா செம்ம ஃப்ளேவர் கொடுக்குங்க குழம்புல. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம குழம்புக்கு தாளித்து எடுக்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், எனக்கு எப்போவுமே அம்மா வந்து குழம்பு மிளகாத்தூள்லாம் அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கடை மிளகாத்தூள்னு வாங்கினா அவ்வளோ நல்லா இல்லை. அப்படியே கடை மிளகாத்தூள் வாங்கினா ஈஸ்டர்ன் ப்ராடக்ட்ன்ற பிராண்டு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதாவது ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் கறி குழம்புலேயே கூட இந்த ஈஸ்டர்ன் ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸ்டர்னில் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு விசில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் டப்பா நிறைய மாவு அரைச்சி வச்சாலும் இல்லை டப்பா நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாலும் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க. இன்னமும் அந்த வாரத்துக்கே அவ்வளோ வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா மாவு வந்து திக்காக ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இட்லிக்கும் ஊற்றி வச்சாச்சு. தேவையான அளவுக்கு தோசையும் தனியாக ஊற்றிக்காச்சு. இது குழம்பு விசில் வந்துச்சு. அப்படியே மூடியை திறக்கும் போது நல்ல வாசனைங்க, சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து சிக்கன் 65யும் பொரிச்சு எடுத்து தனியாக வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம முக்கியமான ரெசிபி என்னென்னா கலக்கி வந்து நல்லா எடுத்து வச்சுருந்த சிக்கன் கிரேவி 2 முட்டையை ஊற்றி அந்த கிரேவியை நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணி போட்டு எடுத்தால் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பரான ஒரு கலக்கியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டின்னர் வேணும். டின்னர் வந்து செம்ம திருப்தியாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. என்ன தான் நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனாலும் இந்த மாதிரி வகையாக வீட்லேயே பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு திருப்தியே தனிங்க. ஒரு மாதிரி ரொம்ப நம்ம ஓவராக சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலும் இருக்காது வீட்டில் சாப்பிட்டா. பட் ஹோட்டல் போனோன்னா சும்மா கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு தோணிடும். ஸோ இதுதான் எங்களோட டின்னர் மெனு. ஸோ டின்னர் சாப்பிட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. யூஸ்வலாக நம்ம அமேசானில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். என்னென்ன ப்ராடக்ட் வேணும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி அந்த மாதிரி வாங்குவோம். பட் இப்போ நாங்கள் போகிற ஒரு ஷாப்பிங் மால் வந்து பேர் வந்து அமேசான் 5.75 ரியால் ஷாப். ஸோ அதுக்கு கிளம்பியாச்சு. நான் அங்கே இருக்க வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தாங்க இருக்கேன். வாங்க போயிடலாம். ஸோ இது தான் அந்த அமேசான் 5.75 ரியால் ஷாப். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் அது 5.75 ரியால் தான். நாங்கள் மேஜராக இங்கே வந்து வாங்குகிற பொருள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட்ஸ், டிட்டர்ஜென்ட் லிக்விடாக இருக்கட்டும், டிஷ் வாஷிங் லிக்விடாக இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட், டாய்லெட் கிளீனிங் லிக்விட், இது எல்லாமே எது எடுத்தாலும் 5.75 ரியால் ப்ளஸ் நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் விற்கும் இந்த காசுக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு இங்கே வாங்கிப்போம். 5.75னால் நம்ம இந்தியன் மணியில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 110 ருபீஸ்னு வைங்களேன். ஸோ அந்த இதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வர்த்துன்னு தோணுச்சு.
ஸோ இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நிறைய பிராண்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது சூட்டபிளோ யூஸ் பண்ணி பார்த்து அது ஓகேன்னு தோணுச்சுன்னா அது நாங்கள் வந்து ஒரு 5-6 கேன் வாங்கிடுவோம். திருப்பி வர முடியாதுல்ல. ஸோ ஒன்ஸ் வரும்போது அதெல்லாம் வாங்கிப்போம். இது இல்லாமல் வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து அழகழகான டூத் ப்ரஷ்ஷுங்க. அப்படியே ஒன்று ஒரு வெரைட்டியில் இருந்தது. எனக்கே ஆசையாக இருந்தது, எது எடுத்தாலும் இது நல்லாயிருக்கு, அதை விட இது நல்லாயிருக்குன்னு. எல்லாமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இந்த மாதிரி கொஞ்சம் இது டாயோடு வர ப்ரஷ் எல்லாம் ஒன்று 5.75 ரியால். பட் அது இல்லாமல் செட்டு மாதிரி ஒரு 4-5 ப்ரஷ் செட்டு அப்படியே வர மாதிரி இருக்கும். அது வந்து 5.75 அதுவும் தான். ஸோ வாங்கினா அந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்த்து. பட் ப்ரஷ்ஷையும் நம்ம பார்த்துக்கணும். சில இதுக்கு வந்து ப்ரஷ் அந்தளவுக்கு டென்சிட்டியாக இல்லை குழந்தைங்க தேய்க்கும் போது. மேக்ஸிமம் கோல்கேட்டு இந்த மாதிரி பிராண்டடே கிடைக்கும். ஒரு ப்ரஷ்ன்ற மாதிரி ஒரு ப்ரஷ் நம்ம 100 ருபீஸ் வாங்கி கொடுத்தோன்னா பசங்களுக்கு அது கொஞ்சம் நிறைய நாளும் வரும். ப்ளஸ் அது ஒர்த்தாக இருக்கும். அது இல்லாமல் பேஸ்ட்டு, அப்புறம் பாடி ஸ்க்ரப், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து எல்லாமே ஒரே விலைக்கு தாங்க. அது யூனிக்காக இருந்தது ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்ஃபர் பால்ஸு சிலது வந்து கம்மி ப்ரைஸ் இருக்கும் போது அது ஒரு 4-5 ப்ராடக்டாக சேர்த்தாப்பில் அவங்க கொடுப்பாங்க. இது வந்து ரூம் ஸ்ப்ரேங்கப்பா, கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரே பண்ணாலே செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து நிறைய வெட் டிஷ்யூ, வைப்ஸு, அதுலேயும் எக்கச்சக்க பிராண்ட். அதில் நாங்கள் இந்த கிண்டி இந்த பிராண்டில் 120 வைப்ஸ், அதாவது 2 பாக்ஸ் வரும். அதுவுமே 5.75. ஸோ அதை வாங்கி வீட்டில் எக்கச்சக்கமாக பின்னான்னு யூஸ் பண்ணி போட்டுறது. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இந்த கிளாஸ்வேர். இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனுங்க. அதாவது இது ஒரு ட்ரே, அதில் ஒரு கப்பில் காஃபி, ஸ்நாக்ஸ் அப்படி வச்சு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஹாட் பேக், இது எல்லாமே 5.75 ரியாலுக்கு தான். ஸோ இது பயங்கர ஒர்த்து இருந்தாங்க தோணுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செக்ஷன் போய் பார்த்தோம். எக்கச்சக்க ஸ்நாக்ஸுங்க. எனக்கு என்னமோ வந்து சவுதி அரேபியாவில் இருந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அவ்வளோ பிராண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம பார்த்து அதில் என்ன பிராண்டடாக நல்லா இருக்கும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சிலதெல்லாம் வந்து 5.75 கொடுத்துருந்தாலும் நல்லா இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டாக நம்ம வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. எக்கச்சக்க டாஃபீஸ், எக்கச்சக்க கேண்டீஸு, சிப்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது ஒன்று பிக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுக்க ரெடி ஆயாச்சுங்க. இது இல்லாமல் ஒரு கார்னரில் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதுவுமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு ஓகேன்னு தோன்றதை நம்ம பிக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி 5.75 ரியால்ஸ் சவுதி அரேபியாவில், தமாமில், ஜித்தாவில், ரியாதில் ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷன்லையுமே இருக்குது. எங்கே இருந்தாலும் நீங்கள் கூகுள் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், சின்ன பசங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டட். இது வந்து செப்டம்பர் 23 வந்து சவுதி ஃபவுண்டிங் டே வருது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரே ஒரு இடத்துல கிடைக்கிறதுனா அது ரொம்பவே பெரிய விஷயந்தான். ஸோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஷாப் பண்ணும்போது வேறு பெரிய மால்லாம் போய்ட்டு மணியை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். நாங்கள் ஒரு நிறைய ஐட்டம் வாங்கினோம். பில்லு வந்து அவ்வளோவா வரலை. ஸோ ஒர்த் ஷாப்பிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர். பாய்.